விஜய் வந்து விமான நிலையத்திலே இருந்து நாமக்கல் வருகிறார், கரூர் வருகிறார், மக்கள் வெள்ளத்திலே மிதந்து வருகிறார், 5 மணி நேரம் தாமதமாக வந்தார், 7 மணி நேரம் தாமதமாக வந்தார் செய்தி வருதுல. ஆமா. சரி, திரும்பி போகிற போது எவ்வளவு நேரத்துல போறாரு? ரிட்டர்ன் சீக்கிரம் போயிட்டு இருப்பாரு. எவ்வளவு நேரத்துல போறாரு? 1.5 மணி நேரத்துல போறாரு. அதிகபட்சம் வரும்போது 7 மணி நேரம் ஆகுமா, ரிட்டர்ன் போகும்போது 1.5 மணி நேரத்துல போயிடுவாராம். எப்படி சாத்தியம்? தூரம் என்ன வித்தியாசம்? இங்க வரும்போது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மக்களை பார்த்து அப்படி அல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. இந்த விமானத்துல வருகிறாரு, இத்தனை மணிக்கு வருகிறாரு, இந்த சாலை வழியாக வருகிறாரு, இந்த மாதிரி சாலை மார்க்கமாக வருகிறாரு, இந்த டேர்னிங்ல வளைகிறாரு, இந்த ஊர் வழியா போறாரு என்று ரோடு மேப்பை நீங்க வெளியிடுறீங்க. வெளியிடலைன்னா எப்படி தெரியும்? ஏன் ரிட்டர்ன் போகும்போது கூட்டம் வராதா? அப்ப மட்டும் மக்கள் வெள்ளம் வராதா? அப்ப ஆதரவு இழந்துட்டாரா கூட்டம் முடிஞ்ச உடனே? அப்படி இல்ல. அர்த்தம் என்ன? போகும்போதும் பிரச்சாரம், வரும்போது பிரச்சாரம் இல்லங்க. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பிரச்சாரம் அவர் பனையூருக்கு வந்த பின்னாடி அவர் வீட்டுக்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்து விட்டது, நீலாங்கரை வீட்டுக்கு என்று ஒரு கருத்து வந்துச்சுல. உடனே என்ன பண்ணாங்க? அவரு நான் நீலாங்கரை வீட்டை விட்டுட்டு பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு வந்தார்ல. ஆமா. அப்ப வழி எங்க சாலை எங்கோ மக்கள் திரண்டு இருந்தாங்களா? நிக்கல. அப்ப விஜய்க்கு செல்வா கிடையாதா? நீலாங்கரை டு பட்டினப்பாக்கத்துல வந்து செல்வா கிடையாதா? வருகிற வழியில செல்வா கிடையாதான்னா ப்ரோக்ராம் அறிவிக்கல எத்தனை மணிக்கு வர்றாரு.